Praise the Lord. உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து இப்ப நான் நின்னுட்டு இருக்கிற இடம் NSC போஸ் ரோட்ல இருக்க கசானா ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்குது. சீனாய் பாய் டிஃபன் சென்டர். இங்க வந்து ஊத்தப்பமும் பொடி இட்லியும் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நெய் சொட்ட சொட்ட இங்க தருவாங்க. ரொம்ப அருமையானது. அது வந்து சொல்ல முடியாது, அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். NSC போஸ் ரோட்லயேங்க கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்டினியூவா 4-5 சாட் மசாலா கடை இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க கிடைக்கிற மாதிரி சாட் மசாலா நம்ம வேற எங்கேயும் சென்னையில சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இவ்வளோ உணவுப் பொருட்கள் இருக்குது. எதை சாப்பிடுறதுன்னு நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமான்னு நம்ம பார்க்கல. ஆனா வேதத்துல தானியேல், அனனியா, மிஷாவேல் மற்ற அசரியா அவங்க 4 வாலிபர்களும் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவங்க. அவங்க ராஜாவோட உணவை தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணீர் பதிலா திராட்சை ரசம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத உணவுன்னு அவங்க அதை தவிர்த்துட்டு எங்களுக்கு மர காய்கறிகளே கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கினபடியே ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம், நான் நல்லா இருந்தோம்னா நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அட என்ன ஆச்சரியம், 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க ரொம்பவே பிரகாசமா இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த உணவு தான் 3 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ராஜா பார்க்கும்போது மத்தவங்களோட 10 மடங்கு அவங்க சிறப்பானவங்களா, ஞானம் உள்ளவங்களா, நல்ல பலசாலிகளா, அழகுள்ளவங்களா தெரிஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா உணவுனால தாங்கள் தீட்டுப்படக்கூடாது, அது தேவனுக்கு பிரியமா இருக்காதுன்னு தாங்களை எவ்வளவு கட்டுப்பாடா வச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க தேவனை ரொம்பவே நேசிச்சு இருக்கிறாங்க. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்தா தானே நல்லா இருக்குன்னு தெரியும். அதே போலதாங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையும் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். God bless you all.